ஸோ இது வந்து பிளட் டெஸ்ட் ரிசல்ட்டு, நெக்ஸ்ட்டு என்னோடய பிளட் குரூப்பு, அதுக்கப்புறம் பிளட்டில் எவ்வளோ சுகர் இருக்குது, நெக்ஸ்ட்டு யூரின் டெஸ்ட் எல்லாமே எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட டெலிவரி டேட் எப்போக்கா அப்படின்ட்டு. அக்டோபர். யாரா இருந்தாலும் செஞ்சுருவான், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உள்ள ஹால் உள்ள கதவை போட்டியாச்சு. போட்டிட்டு இங்கே வந்துட்டு இந்த கதவுக்குள்ள நின்றுட்டு கேட்டி சொல்லு சொல்லு எதுக்கு வந்திருக்க கதவை திறக்கவே இல்லைங்க. அவன் என்ன நிலைமையில இருக்கா, மாசமா இருக்கா, வயிற்றுப்புலதாரி வெளியே நிக்கா, கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இல்ல நீங்க வந்து பெத்து கொடுக்கறதோட உங்க கடை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வளர்க்கறது வந்து எங்க கடை முடியும். அப்ப வந்து நீங்க பார்க்க தானே போறீங்க. Hi guys, welcome to our channel Jeni Viji Loves. ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து 9th month செக்அப் போயிருந்தோம். நடந்து பேசுவோம். 9th month செக்அப் போயிருந்தோம். ஸோ எப்படி சொல்றது, எனக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட டெலிவரி டேட் எப்போக்கா அப்படின்ட்டு. அக்டோபர் 28 30 வரை கொடுத்துருக்காங்க. இப்போ 9th month வரை ஸ்டார்ட் ஆயிட்டா. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 10 days கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பேபி மூமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, ஹெட் வந்து திரும்பிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கடுத்தாப்புல அவங்க வந்து சொல்லுவாங்களாம் 1 weekல இருக்கலாம், இல்லை டேட்டுக்கு அப்புறம் தான், இல்லைன்னா உடனே இருக்கும், அந்த மாதிரி வந்து அவங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு இப்ப நான் பேசாம இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து போகல ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா வந்து ஜஸ்ட் டிரைவர் வேலை பார்த்துட்டு, அதாவது பார்க்கிங்லே உட்காந்துருவா. எப்பவும் வந்து நான் கொண்டு விட்டுட்டு உள்ள போவேன். ஆனால் இந்த டைம் வந்து நான் சாப்பிடலையா, கரெக்டாக 3 மணிக்கு போனோம் பார்த்துக்கோங்க. 3 மணிக்கு போனோன்னே சாப்பிடாம வந்துட்டேன்னா, லாஸ்ட் அம்மா சாப்பிடல, இவங்க மட்டும் தான் சாப்பிடல. லாஸ்ட் எங்கள் அம்மா வந்து சரி நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வா தம்பி அப்படின்ட்டாங்க. அதனால வீட்டுக்கு போய் சாப்பிட வந்துட்டாங்க. கொஞ்சம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே இருந்து விளாக் எடுத்துட்டு இருக்கோமா, போறவங்க வரவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டே போறாங்க. அது இல்லாம கிளாரிட்டியா இருக்குமா சொல்லி அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இந்த ஒரு லைட் தான் இருக்கா, அதனால இங்கிட்டு வந்தனாலதான். இப்ப அதனால முன்னாடி போயிட்டு இப்படி திரும்ப முடியல. இப்ப இங்க பாருங்க, திரும்பினா ஒழுங்கா தெரியாது. அதனாலதான் இப்படி முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கோம். முக்கியமா இந்த இது வந்து வீடியோ வந்து எதுக்காண்டி எடுத்தோம் அப்படின்னா, எல்லாரும் டெலிவரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க. எனக்கு வந்து 9th month ஸ்டார்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி நீ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருமா. அதாவது எப்படின்னா, இந்த மாசம் 20 வந்தாதான் 9th month ஸ்டார்ட் ஆகுது. நாங்க வந்து அதுக்கு முன்னாடி போய் ஷூட் எடுத்தனால, சரி 9th month தெரியல, அதனால கொஞ்சம் வெள்ளனே ஷூட் எடுத்தனால 9th month அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 daysக்கு முன்னாடியே எடுத்து போட்டாச்சு. அதனால 9th month சொன்னோன்னா எல்லாத்துக்கும் வந்து மண்டை குழப்பது. இப்போ தானே 7ஆம் மாசம் வீடியோ போட்டீங்க, அதுக்குள்ள என்ன 9ஆம் மாசம் போடுறீங்க அப்படின்னு. அதே மாதிரி வளகாப்பு இப்பதான் முடிச்சுன்னு சொல்லி சொல்றீங்க. அது எப்படின்னா, வளகாப்பு வந்து 7 லாஸ்ட்ல போட்டோம். 7 ஸ்டார்டிங் போட்டனாதான் இப்போ இவளுக்கு 9 month வந்து வர்றது வந்து கொஞ்சம் டிலே இருக்கும். இது வந்து 7 லாஸ்ட்ல போட்டனாதான் 9ஆம் month வந்ததுனால. எனக்கு வந்து 20 வந்து 8th month போறக்கு எனக்கு கரெக்டா 18th போட்டாங்க. ஏன்னா இந்த ஆடி மாசம் வந்து எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ எதுவுமே வைக்க மாட்டாங்க. எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து இப்போ வந்து கரெக்டா மணி எத்தனை? 11:53. நான் இப்போதான் நான் வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நீ வெளியே வா நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளியே கூட்டுட்டா. சரி நான் வேற வழி இல்லாம தான் சரி இந்த விளாக் எடுக்கணும். நான் இப்போ 3 மணி வரை தூங்காம இருப்பேன். நானும் தூங்க மாட்டேன். 3 மணிக்கு தான் தூங்குவோம். உண்மைக்கும் வீடியோ எடிட் பண்ணணும், ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இவங்க தூங்க மாட்டாரு, இல்லன்னா அப்படியே ஃபிளாட். என்ன நம்ம தூங்க வேண்டாம புள்ள, நீங்க வந்து பெத்து கொடுக்கறதோட உங்க கடை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வளர்க்கறது வந்து எங்க கடை முடியும். அப்ப அது வந்து நீங்க பார்க்க தானே போறீங்க. நான் எப்படியோ அதை ஷேர் பண்ணுவோம். அப்புறம் வேற இந்த இன்ஸ்டாகிராம்ல வேற இப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப இதாயிட்டுங்க. யாருக்கு போட்ட டவுன் ஆயிட்டு, யார் போட்ட கண்ணோ யார் போட்ட திஷ்டியோ என்னன்னே தெரியல. அது வந்து எங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா நாங்க வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்புக்குள்ளே ஸ்டோரி போட்டிருந்தோமோ, அது வந்து ஃபேக் கம்பெனியாக இருந்திருக்கு. அதனால் இன்ஸ்டாகிராமே ரூம் பண்ணி விட்டாங்க. ஸோ ஒரு 3 மாதத்துக்கு உங்கள் வீடியோ வந்து டல்லாக இருக்கும்னு தான் சொல்லிட்டாங்க. ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஃபாலோவர்ஸ் வந்து அன்ஃபாலோ ஆகிட்டாங்க. ஸோ மனசு வந்து ரொம்ப வலிக்குது. சரி வேறு என்ன பண்ணேன், சரி பிடிச்சவங்க இருக்கீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அதே மாதிரி யூடியூப்ல என்னாச்சு தெரியல, ஒரு 1 day நேற்று போட்டது கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. சும்மா வெட்டியாக வளவளன்னு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோ இப்போ நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, நான் எனக்கு தனியாக உட்காந்து அங்கிட்டையும் நடந்துகிட்டே இருந்தா. சரி எனக்கு கடுப்பாயிட்டு, சரி நான் பற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் இல்லவா, அதனால தான் நாங்கள் 2 பேரும் இப்போ உங்களை சேர்ந்து அறுத்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எப்படியும் ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, அப்படியே யாராட்டும் ஒரு 2-3 ஜீவங்கள் பார்ப்பீங்க. பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ வந்து சில 1-2 பேட் கமெண்ட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. மெயின்லி வந்து எங்கள் வீட்டில் இருந்து பேசுகிற மாதிரியே பேசுறீங்க.
யாரா இருந்தாலும் செஞ்சுருவோம், யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லி வச்சு செஞ்சிருவோம். இல்ல 2 டேஸ்க்கு முன்னாடி நான் எங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணேங்க. இது வந்து ஒரு நிமிஷம் இந்த போனை பிடிச்சுக்கோ, கை வலிக்கு அந்த பக்கம் பிடிச்சுக்கோ. ஸ்டார்ட். ஏய் இங்கிட்டு காட்டாத, ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் லுங்கி கேட்டிருக்கேன். வீட்டுலனா லுங்கி கட்டி தான் இருப்பேன். யாரும் வந்து இதெல்லாம் நினைக்காதீங்க, யாரும் இது வரைக்கும் லுங்கி கட்டி பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து எங்க வீட்டு இன்சிடென்ட்டை சொல்றேன். எப்படின்னா இப்போ என் ஃபோன்ல இருந்து கால் பண்ண அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 2 டைம் வந்து என் வாய்ஸ் கேட்டோன்னே கட் பண்ணி விட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி ஃபஸ்ட் டே தானே அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு மறுபடியும் அடித்தேன். அதுக்கடுத்து அடித்தேன். ஒரு 1 வீக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கத்தால அவங்க ரெஸ்பாண்டே கிடையாது. அதுக்கடுத்தாப்புல தான் அம்மா சொன்னாங்க, சரி அப்போ என் நம்பர்லேருந்து நீ அடிச்சு பாரு பாப்பா. அம்மாவோட செகண்ட் சிம்லேருந்து அடித்து பார்த்தேன். அடித்து இப்போ நான் விஜய் பேசுகிறேன், கட் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். உடனே கட் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு வந்து தெரியுங்க, எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு. இவங்கலாம் எல்லாரும் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒத்துப்பாங்க. ஏன்னா நான் 5th மந்த்லயே நான் போய் நான் சொல்றேன், நீ பிடிச்சிக்கோ, கை வலிக்கு பரவாயில்ல நான் சொல்றேன். அதாவது இப்போ கொஞ்சம் சூம்பல பக்கத்துல இதுதான் இப்போ அவங்க வீட்டு டோர்னு வச்சுக்கோங்க. இதுதான் இப்போ அவங்க இந்த கலர் தான் எங்க வீட்டு கலர். இதான் டோரு. இப்போ எப்படின்னா நாங்க அவளை கார் இப்படி சொல்லி வச்சுக்கோ. நான் இப்போ அவளை வந்து கார்ல இருந்து இறக்கி விட்டுருக்கேன். நீ வர்றான் வந்துட்டு எம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்கல, 2வது நாள் திருப்பி எம்மான்னு கூப்பிடுறான். அங்கேருந்து வராங்க. லைட்டாக இப்படி எட்டி பார்த்துட்டு இவளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஹால் உள்ள கதவை போட்டியாச்சு. போட்டிட்டு இங்கே வந்துட்டு இந்த கதவுக்குள்ள நின்றுட்டு கேட்டி சொல்லு எதுக்கு வந்திருக்க கதவை திறக்கவே இல்லைங்க. அவன் என்ன நிலைமையில இருக்கா, மாசமா இருக்கா, வயிற்று புலகதாரி வெளியே நிக்கா, கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இப்படி மூஞ்சி கண்ணு மட்டும் தெரியுது, 2 கண்ணும் இப்படி இருந்து பேசுறேன். சொல்லு அப்படின்னு சொல்லி இப்படி இருந்து பேசுறேன். சொல்லி கடைசி டென்ஷன் ஆயிட்டு நானே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமும் இப்பமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ 9th மந்த் தானே, டெலிவரி வர கிட்ட நெருங்கிட்டுல, நீ ஒரு தடவை போய் பார்த்துட்டு வா. ஏன்னா எல்லாருமே இந்த டைம் வந்து அவங்க அம்மா வந்து தேட தான் செய்வாங்க. ஆனா இவ வந்து அவங்க அம்மாவை தேடாத அளவுக்கு நாங்க வந்து வச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். கண்டிப்பா வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பாப்பீங்க. ஒரு வார்த்தை போய் பேசுமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனோம். ஆனா அவங்க வந்து ரொம்ப வந்து அவாய்ட் பண்றாங்க. நான் என்ன கேட்கேன், எதுக்காக அவாய்ட் பண்றேன்னு ரீசனா சொல்லணும். அதே மாதிரி எப்படி சொல்றது, என்னைய தேவையில்லாத இதுக்கெல்லாம் என்னோட நேமை வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கேள்வி கேட்கணும், அவங்க பதில் சொல்லணும். கண்டிப்பாக ஒரு நாள் போய் கேள்வி கேட்பேன், அதுக்கான கரெக்டான பதில் அவங்க சொல்லி ஆகணும். பக்கத்து லைட்டு போட்டாங்க, என்னடா ஒரு 2 பைத்தியங்க அப்படின்னு வெளியிருந்து பேச. ஆமா, என்ன அவங்க வந்து இந்த நாய் வந்து வாக்கிங் கூட்டு போவாங்க, அதனால வெளியே வந்திருக்காங்க. எங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு, நீங்க பாத்துருக்கீங்கல்ல? ஆமா, அது வந்து நான் அடுத்த வீடியோ அவ வந்து குட்டி போட்டிருக்கான். நாங்க வந்து அவளையே வாரம் ஒரு 500 ரூபா செலவழிச்சிருவாங்க. அவளுக்கு மட்டும் 500 ரூபா கறி மட்டும் அவளே சமாளிக்க முடியல. இதுவரை ஒரு 5 குட்டி போட்டிருக்கான். அவங்களும் என்ன செய்ய போறோமோ தெரியல. உங்களுக்கு ஏதாட்டும் இங்கே உள்ளவங்க, எங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்க யாராட்டும் உங்களுக்கு நாய்க்குட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா எழுந்துருவாங்க, உங்களுக்கு ஃப்ரீ தான். அதே குட்டி எல்லாமே நல்லா அழகா இருக்குது. அமௌண்ட்லாம் நீங்க தர வேண்டாம். அமௌண்ட்லாம் வேண்டாம், நாங்க ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். வந்து வீட்டுக்கிட்ட வீடு தெரிஞ்ச மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வீடு தெரியும். வீடு தெரிஞ்சவங்க வந்து வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய பேத்துக்கு தெரியுது. ஆனா இவங்க தானா ஆடி. சரிங்க, இப்படி எல்லாரும் ஒரு 8 நிமிஷம் எங்களுடைய கதையை வந்து நாங்க ரொம்ப கேட்டனால உங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது 8 நிமிஷம் ஃபுல்லா உட்காந்து பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அதே மாதிரி இதுக்கு அப்புறம் வந்து அப்டேட் வந்து கரெக்டா 10 டேஸ்ல. ஆமாங்க, கண்டிப்பா போடுவோம். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு எங்களால் வீடியோஸ் வந்து போட முடியாதுங்க. நானும் எவ்வளவோ எடுத்து ட்ரை பண்ணிட்டேன். எல்லாருமே திட்டுறான், சரிங்க அக்கா ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நல்ல ரெஸ்ட் எடுக்க உண்மையா 1 டேக்கு நீங்க ஃப்ராக்ல நீங்க பார்த்துருப்பீங்க எத்தனை வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம்னு. ஸோ அந்த 1 டே மட்டும் தான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. மற்ற நாள் இத்தனை நாள் நான் வந்து வீடியோவே எடுக்கல, நல்லா தூங்கி நல்ல ரெஸ்ட் எடுக்கேன். சரி, லாஸ்ட் மந்த் வந்துட்டுல கொஞ்ச நாளைக்கு வீடியோ போட வேணாம்னு சொல்லிட்டு அவன் வந்து இனிமேல் ரெஸ்ட் எடுப்பா. இன்னும் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் முதல் வீடியோ போடணும் தெரியுமா, அப்பவுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் என்ன குழந்தை. ஆனால் vlog வந்து நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ்ட் ஆகும். அதுவுமே vlog வந்து எப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களால் மேக்ஸிமம் எடுக்க முடியாது. நாங்கள் வீட்டில் இருந்தால் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். என்ன குழந்தை, எனக்கு வந்து கேர்ள் பேபி தான் சொல்லியிருக்கேன். சும்மா மூடு, எனக்கு வந்து கேர்ள் பேபி தான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ஓட் பண்ணதும் கேர்ள் பேபி தான் பண்ணியிருக்கீங்க. என்னமோ கேர்ள் பேபி பிறந்தா பண்ண இல்ல ஒரு 10 பேருக்கு இன்னும் ஒரு 9 டேஸ்ல தெரிஞ்சிருங்க கேர்ள் பேபியா பாய் பேபியா. உங்களுக்கு அப்டேட் பண்றா 2ஆம் தேதி வர சொல்லிருக்காங்க. ஆமா, 2ஆம் தேதி வந்து சொல்லிருவாங்க. சொல்லிருக்காங்க. எப்போ எப்படி அப்படி எப்போ டேட் கரெக்டான டேட்
அது எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. சரி, இந்த வீடியோ இதோட நாங்க வந்து இந்த vlog வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து எப்படி தூங்க போக மாட்டேங்க. நான் படுக்க 2 மணி ஆயிரம். இப்போ நடந்துட்டு தான் இருப்பான். நான் ஒரு தேயில உட்காந்துருக்கேன். சரி, டாட்டா. 2 பேத்துல யார் கலர் இருக்கேன் உண்மை சொல்லுங்க. நான் தான் ஒரிஜினல் இருக்கா. சரி, பை பாய், டாட்டா, லவ் யூ கைஸ்.